தெய்வான சக்கரத்து பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்கிறடி. தெய்வான சக்கரத்து பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்கிறடி. சிங்காரம் தினம் நடக்குதடி. சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் நடக்குதடி. அடி தப்பாமல் நான் உன்னை சீரை எடுப்பேன், ஒண்ணு ரெண்டாக இருக்கட்டுமே. என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயே கல்யாண வைபோகமே. நாலு ஒன்று மாட்டிக்கிச்சு. சரி வேலை முடிச்சுட்டு வரேன். சாமா இருக்கா? இல்லையனே. அம்மா ஏன்டா அம்மா வாங்கி கொடுத்தது சொல்லவே இல்லை. எனக்கு அம்மா எல்லாம் இருக்கா? அம்மா இல்லாமல் நான் எப்படிடா பிறப்பேன்? நான் என்ன அதிசய குழந்தையா? இப்போ எங்கடா அவங்க இருந்தால் நான் ஏன்டா இப்படி இருக்க போகிறேன்? ஒரு சண்டையில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இப்போ யாருடா அக்கோல்? எனக்கு கஷ்டமே கேடுறா. நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்துருக்கானோ? எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் மயிலாக பிடிக்கிட்டு இருந்தீங்க. சரி கொஞ்சம் வாங்க பேசுவோம். சரி வாங்க. டேய் யாருதா இடம்? இவ்வளோ பெரிய இடம் தான். நீயே ஈஸியாக ஜெயிலேருந்து வந்திருக்கலாமேடா. எங்க கூட இந்த ஜெயிலில் வந்து நீ கஷ்டப்பட்ட? ஏன்னா உனக்கு யாரா சொன்னது? இந்த இடம் வச்சிருக்க விட்டு தான் நான் ரெகுலராக மிட்டாய் வாங்குவேன். ஒரு நாள் காசு இல்லைன்ட்டு மிட்டாய் இல்லைன்ட்டான். அவனை போட்டேன்ல, அன்னையிலேருந்து இடம் சீல் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிட்டோம். அதான் அவன் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், முட்டை என்னடா? நீ அடிச்சுட்டு படுத்து கிடந்தியே, அதை தான் சார் கோடு வேர்டில் சொல்கிறாரு. வாங்குறது தான் வாங்குற. ஒரு துணி கடைக்காரன் சாப்பாடு கடைக்காரங்கிட்ட வாங்கியிருக்கலாம்ல. போய் போய் மரக்கடைக்காரங்கிட்ட வாங்குவ. சரிப்பா, நீ வாழ்க்கையில் முட்டாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஜெயிலில் பேசுன மாதிரி வாழ்க்கையில் ஒதுபாடுதான். டேய் கோபி எங்க? முட்டாய் வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே எதுக்கு? இல்லை, அங்கே ஏதோ கேமரா இருக்குன்னு சொன்னால் அதான் அதில் நம்ம இருக்கமான்னு பார்க்க. லூசு புண்டா, அவனை ஏன்டா அங்கே அனுப்புனீங்க? என்கிட்ட கேட்டா எப்படிடா தெரியும்? ஐயோ என்ன காலில இருந்து எத்தனை வேலை தேடிப்பேன் தெரியுமா? ஒரு கடையில கூட வேலை கிடைக்கல. கடவுள் இருக்கானா இல்லையாடா? ஏன் என்னைய போட்டு சோதிக்கிறான்? வாயில் ஏதோ குட்டியாக வச்சுக்கிட்டு கிரகம் விட்டு கிரகம் தான் அவனு ஜெயிலில் வச்சு சொன்னியே, அப்போ எங்கடா போனார் உன் கடவுள்? தேவடி அப்பலே உனக்கு கிடைச்சாடா வேலை? அப்ப செஞ்சதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறோம். யாருக்குமே வேலை கிடைக்கல, என்ன செய்யறதுன்னே தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? லாஸ்ட்டாக ஒரே ஒரு திருட்டு ஹிரோஷி வீட்டில் யாரும் கண்டுபிடிக்க இயலாது. அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட்டும் இல்லை. ஸ்மகிள் பண்ண பணம் போலீஸ்டையும் போக இயலாது. நம்ம போகிறோம், அடிக்கிறோம், வர்றோம். டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அவன் நம்ம தான் பண்ணோன்னு தெரிஞ்சு தேடி வந்து கழுத்த இருப்பான். நம்மெல்லாம் முட்டாய் போட்டா தான் போதக்கையே. அவன் சும்மாவே அப்படித்தான். நீ தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் சொல்றியா இல்லை நான் சொல்ல வைக்கிறா? அண்ணே, அவங்க சொல்ற மாதிரி இவன் பணத்தை அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. அதே எப்படி நீங்கள் சொல்லலாம்? பணத்தோட சேர்த்து 10 கிராம் மிட்டாயும் காணலண்ணே. முட்டாய் மட்டுமா? மிட்டாயோட இருந்த குருவியும் காணலண்ணே.
உனக்கு ஒரு வேலை தரேன். இப்போ குருவி முட்டாயின்னு சொல்ல தெரியுமா? அதை தூக்குன 3 பேர் தலையும் நீ தூக்கிட்டு வர, இல்லை நம்ம ஆளுங்க உன் தலையை தூக்கிடுவாங்க. இது என்னண்ணே நியாயம்? யாருன்னே தெரியாத 3 பேர தலையை நான் தூக்கணும்? என்னைய தெரிஞ்ச இவனுங்க ஏன் தலையை தூக்கணுமா? சரி, உனக்கு 3ஆவதா ஒரு சான்ஸ் தரேன். உன் தலையை நான் தூக்கிடுவேன். குருவி ரொம்ப சத்தம் போடுது, தூக்கிடுவேன். பணத்தடிச்சாச்சு, அப்புறம் என்ன? பேசாம அவன் பண்ணது நாங்களும் பண்ணிட்டா? அவங்ககிட்ட முட்டாய் வாங்கும்போது எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம். பேசாம நம்மளே முட்டாய் வித்துட்டா? ஆமாம் ஆமாம், அதுவும் அவன் நல்லா தான் இருக்கும். பின்னாடியே வந்து அவன் நம்மளை பார்த்துடுவான். பணப்பகை இல்லாட்டியும் தொழில் பகையில் யோசிச்சு பாருங்கடா, யோசிச்சு நம்மளை போத்துவாங்க. எங்கடா இருக்க? ஆசையே போனதுக்கப்புறம் உலகத்தை வச்சு என்ன மயிராடா பிடுங்க. இவன் டோப்பில் இருக்கான், டீட்டர் லூஸு. இவங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணால் நான் தான் கிரைசஸ் ஆகும். வேணும் கோபிலாம் ரொம்ப கஷ்டப்படுறான் போல, அவனே அவங்ககிட்டே அனுப்பி டீட்டரையும் போட்டாங்க. ஆசையே போனால் உலகத்தை வச்சு பீட்டர் செல்லம், எங்க இருக்கீங்க செல்லம்? ஓடி வாங்க செல்லக்குட்டி, எங்க ஆளே காணோம். லூசு பயிலே வாடா வெளியே. நீ லூசு பயிலே பேக்கோட எங்கடா கிளம்பிட்ட? யாரும் வேணும்னே லூசு மாதிரி நடிக்கிறது இல்லடா. என்னடா கையில விளையாடுத்து பார்க்கல வச்சுக்கிட்டு பேக் தான் டோதா. நான் ஓடணுமா? புத்தா நீ ஓடுறா. இது நான் ஸ்டார்ட் பண்ண செஸ் கேம். இதுல சோல்ஜரா இருந்த ஒவ்வொரு என் டீம் பிளேயரையும் கவுத்து சோலோ கிங் ஆகிருக்கேன். அந்த வீட்டுல கேமரா இருக்கணும் தெரியும், அதை எடுக்க போனா கோபியை கொல்லுவாங்கன்னு தெரியும். அந்த வீட்டுல இருந்து ட்ரக் எடுத்துட்டு வந்து பிரேம் கண்ல படுற மாதிரி வச்சேன். அதை அடிச்சுட்டு இவன் அவனை போடுவான்னு பார்த்தா அவன் இவனை போட்டான். இந்த டீட்டெயில் எல்லாமே என் ஃப்ரெண்டு அங்க இருக்கிற லக்கி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சோல்ஜர் கிங் ஆயிட்டேன். ஏன்னு நல்லதுக்கு இல்லை. I'm a hustler by nature, it's in my blood. Steady chasing this paper and rolling dubs. So my money never out of sight. And I'm all swagged up with the red and green stripes. நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன்பண்டோடும் மலர் தேடி, பொன்பண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானா, நீ எந்தன் உயிரன்றோ பூங்காற்று.